small vignette, Dr. Shivaraman is a renowned Siddha physician, author, and thought leader in the traditional health and wellness. Currently, at the managing director of Arogya Healthcare Private Limited. He is widely respected for his multifaceted contributions as a medical practitioner, profile writer, environmentalist, and advocate of organic food and sustainable living. His best-selling works most notably are currently leads Arogya Healthcare, an NABH accredited Ayush hospital with multiple clinics across Tamil Nadu. We are honored to welcome you, sir, to the stage. Anna's book name is Aram Thinai, one of the best book, and every book of him you can learn two things. One is Siddha medicine, another one a good Tamil. Tamil எழுதுறது பேசுறது அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கலாம். We are honored by your presence. I invite Dr. Jayana Krishna to come to the dais to share with us. Our research head, Dr. Jayana Krishna, he is general medicine, community medicine. He is a great supporter of integrated medicine and a strong shoulder with us in Wellness by Heartfulness. I am happy to invite him to share the dais with us. Anna, the dais is yours. Thank you. மிக அழகான இந்த மேடை பரவசம் ஊட்டுகிறது. டாக்டர் வனிதா, டாக்டர் ஸ்ரீவர்மா, டாக்டர் விஜய்பால், மை ஃப்ரெண்ட் டாக்டர் செந்தில்வேல் அண்ட் டாக்டர் ஜெயகிருஷ்ணா. ஸ்ரீவர்மா சார் பேசும்போது அவங்க முதலாம் ஆண்டு படிக்கும்போது என் மருத்துவமனைக்கு வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் மறந்துட்டேன். ஆனால் அவங்க இப்போ நினைவூட்டினப்ப நான் நிறைய நண்பர்கள்ட்ட டாக்டர் ஸ்ரீவர்மா பார்க்கணும் ஒரு தடவை அப்படின்னு நான் பேசிகிட்டு இருப்பேன். நிறைய ஊடகங்களில் அவரை பார்க்கும்போது அவருடைய குறிப்பாக அவருடைய வசீகரிக்கும் மொழி எனக்கு பிடிக்கும், அவருடைய உரை. இந்த அரங்கு பொதுமக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று டாக்டர் விஜய்பால் அவர்கள் எனக்கு பேசும்போது கேட்டாங்க. நிறைய பொதுமக்கள் வராங்க, அவங்களுக்கு நீங்கள் உரையாற்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முதலாக இந்த அழகிய மேடைக்கு என்னை அழைத்து வந்த டாக்டர் விஜய்பால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மேடையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஸ்ரீவர்மா, மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இறங்கிய டாக்டர் வனிதா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெவர் சக்சீட் ஆயுர்வேதிக் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ச்சியாக டாக்டர் அஜித் பால் இப்போ பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் ஆயுர்வேதாவுக்கும் சரி உலகத்துக்கும் ஆயுர்வேதா வழியாக உதவும் என்பதை பேசி கொண்டிருந்தாங்க. கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வந்த உடனே புனேயிலிருந்து வந்த டாக்டர் இந்த அக்னிகர்மா சிகிச்சையை செய்து காட்டியதும், அதை அந்த இடத்திலேயே அந்த நோயர் அவர்கள் மகிழ்ந்து எனக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என அவர் சொன்னதும், அந்த இடத்தில் இன்னொரு ஆசிரியர் கேட்ட கேள்வி, அக்யூபங்க்சருக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு கேட்டது, இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த உரையாடல்கள், இந்த மேடை, இந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுவும் கொடுக்காது. எனக்கு ரொம்ப பெருமிதம் உண்டு ஒரு விஷயத்தில். என்ன அப்படின்னா இந்த ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உள்ளடக்கி இருக்கிற தத்துவங்களை நான் பலமுறை யோசித்து பார்த்துருக்கிறேன். உலகத்தில் நம்ம ரொம்ப பெருமிதமாக பல விஷயங்களுக்கு ஆயுஷை சொல்லுவோம். நான் யோசித்து பார்க்கிறது இந்த ஆயுஷ்ங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த ஆயுர்வேதாவோ, யோகாவோ, சித்தாவோ, யுனானியோ, ஹோமியோபதியோ, இந்த எல்லா அமைப்புகளும், சௌபாரிக்பா எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 10,000 ஆண்டுகால இந்திய தத்துவங்களின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு தான் ஆயுஷ்ங்கிறது. இது வேற எந்த உலகத்தின் எந்த துறையிலும் பார்க்க முடியாது. நம்மளுடைய மூத்த தத்துவங்களான உலகாயுதம், சாங்கியம், ஆசீவகம், வேத மரபுகள், யோகம், நியாயம், அத்வைதம், வைசேடிகம், இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவியல் தத்துவங்கள் வரைக்கு உள்ளடக்கி இருக்கிற ஒரே விஷயம் ஆயுஷ் மட்டும்தான். உலகத்தில் நீங்கள் சீனத்துறை மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்களேன். சீன மருத்துவமோ இல்லை அரேபிய மருத்துவமோ இல்லை கம்போ, ஜப்பானில் இருக்கக்கூடிய கம்போ மருத்துவமோ, இல்லை என்றால் உலகத்தின் ஒவ்வொரு குவாட்டமாலா என்கிற அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற மிகச்சிறிய மேப்பில் பார்க்கும்போது ஒரு பீனட் சைஸில் தான் இருக்கும்.
அந்த நாட்டுக்கு ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை இருக்குது. ஆப்பிரிக்காவில் கேமரூன் நாட்டில் போயிருந்தால் அங்கே நாங்கள் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ட்ரெடிஷ்னல் மெடிசின் என்று பெருமையாக பேசக்கூடிய ஆப்பிரிக்க நண்பர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இப்படி உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் மரபு மருத்துவ முறைகள் இருக்குது. ஆனால் ஆயுஷ் ஒரு படி மேலே. பாரதியார் சொல்ல மாதிரி நான் எத்தனையோ மொழி அறிந்திருந்தாலும் என் தமிழ் மொழியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டுன்னு அவர் பெருமிதமாக சொல்கிற மாதிரி உலகில் எல்லா மரபு மருத்துவ முறைகள் இருந்தாலும் நம்முடைய இந்திய மரபு மருத்துவ முறைக்கு ஒரு தனித்துவம் உண்டு. எப்பொழுதும் அது எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கணும். திரும்ப திரும்ப நான் பல நேரம் யோசித்து பார்க்கிறேன். நான் சில வருடங்களுக்கு முன்னாடி டாக்டர் சுனில் கிருஷ்ணனுடைய ஆயுர்வேத மருத்துவர், அவர் ஒரு யுவபுரஸ்கார் சாகித்ய அகாடமி வாங்கின ஒரு எழுத்தாளரும் கூட. அவர் எழுதிய ஒரு புத்தகம் ஆயுர்வேதத்தை பற்றி தமிழினியில் இன்றைக்கும் அது கிடைக்கிது அந்த புத்தகம். அதை படித்தப்புறம் அவர் தரம்பால் அப்படின்னு ஒரு அறிஞரை குறிப்பிட்டிருந்தார், ஆங்கில நூல். அதை வாங்கி படித்தேன். எப்படி ஆயுர்வேதம் ஒவ்வொரு விஷயங்களை உள்வாங்கி சாங்கிய கருத்தும் வருது, அத்வைத கருத்தும் வருது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பௌத்த சமண கருத்துக்களும் உள்ள வருது. இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மருத்துவம் எப்படி தழைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆச்சாரியார்களும் ஒவ்வொரு சித்த வைத்தியர்களும் ஒரு 18 சித்தர்களும் ஒவ்வொரு ஹக்கீம்களும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், பேர்கள் தான் வேறுபாடு. என்னை பொறுத்தவரை அத்தனை ஆச்சாரியர்களும் சரி, அத்தனை சித்தர்களும் சரி, சக மனிதர்கள் மீது அன்பும் நேசமும் கொண்ட மூத்த மருத்துவர்கள், அவ்வளோதான். அவர்கள் எடுத்து அதனால் அந்த தத்துவங்களை எடுத்து செதுக்கி இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்கார்ந்து பேசுவதற்கு, உரையாடுவதற்கு, இந்த அக்னிகர்மாவை அவர் சொல்வதற்கு அவங்க எல்லாம் படிப்படியாக எடுத்து கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி நிற்குது. இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை தான் வனிதாம்மா அழகாக சொன்னாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய தில்லியில் நடந்த செகண்ட் குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ கீழே எக்ஸ்போவில் ஒரு பேராசிரியை ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. ஐ திங்க் டாக்டர் பாவனா பிரசார்னு நினைக்கிறேன். டாக்டர் பாவனா பிரசார் அவங்க ஆயுர் ஜினோமிக்ஸில் உலகத்தின் தலைசிறந்த விஞ்ஞானியாக மிகச்சிறப்பான பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஒரு பேப்பர் அவ்வளவு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்படி நம்மளுடைய மரபணு ரீதியாக நாம் மாறுபட்டு இருக்கும் பொழுது, நம்மளுடைய பிரகிருதி வேறுபாடோடு இருக்கும்போது ஒரு மூலிகை எப்படி வாத பிரகிருதியில் வேலை செய்யும், பித்த பிரகிருதியில் வேலை செய்யுங்கிறத ஆடாதொடையை வைத்து அவர்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நுட்பமான ஒரு அறிவியல். அதை அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மரபணு அறிவியலை வைத்து, அந்த ஆயுர் ஜினோமிக்ஸ் அண்ட் ஆயுர்வேதா வைத்து அவர்கள் தொடர்ந்து 20 வருஷமாக ஒரே ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே அந்த பக்கம் WHO இப்போ நம்மளுடைய அத்தனை நாமன்கிளேச்சரையும் கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். IHS நாமினேஷன் 534 பெயர்கள் உலக அரங்கில் எங்கேருந்து வேணாலும் பார்க்கக்கூடிய. இப்போ சித்த மருத்துவத்தில் நான் வாத கரப்பான் அப்படின்னு தேடினேன்னா அந்த வாத கரப்பான் எல்லாம் உலகம் முழுக்க ஒரே அந்த நாமன்கிளேச்சரில் கொண்டு வர அளவுக்கு WHOவில் கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டே வரும்போது இதனுடைய நீட்சி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ பேசின அஜித் பால் பேசும்போது அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு லேக் ஆஃப் ஆயுர்வேதிக் பேஷண்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியும். அந்த கொண்டு வர்ற அந்த டேட்டாவிலேருந்து மிஷின் லேர்ன் பண்ணும்போது புதிய ஃபார்முலேஷன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சில நேரத்தில் ஒரு விவாதங்கள் வரும், எப்படி புதிய ஃபார்முலேஷன். சில பேர் ப்ரிஜுடியூஸ்டாக சில தாட்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் முடிந்த அறிவியல், இதெல்லாம் ஆல்ரெடி பேசி வச்சாது, இதுக்கப்புறம் நம்ம புதுசாக குழப்பக்கூடாது அப்படின்னு சில தத்துவங்களில் சில பேர் வாதிடுவாங்க. எனக்கு அதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. நான் அடிக்கடி என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் மறைந்த டாக்டர் எல் மகாதேவன் சார், அவரோட நான் அடிக்கடி பேசுவேன். அப்போ பேசும்போதெல்லாம் அவர் அடிக்கடி பேசுவார், இந்த பிரின்சிபலை நம்ம வச்சுக்கிட்டு புதுசாக யோசிக்கணும் டாக்டர். பிரின்சிபல் இஸ் சேம். அந்த பிரின்சிபலில் இருந்து நம்ம புதிய விஷயங்களை இந்த தத்துவ அடிப்படையில், இந்த டேஸ்ட் அடிப்படையில் நம்ம புதிய ஏன் செய்தில் இதுக்கு பயன்படுத்த முடியாதா, ஏன் புதுசாக வரக்கூடிய ஒரு SLEயில், ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸில், ஒரு லூப்பஸை எப்படி நான் திரிதோஷ அடிப்படையில் நான் பார்க்குறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் எப்படி பார்க்குறது, ஒரு மெட்டாஸ்டேட்டிக் ஒவேரியன் கார்சினோமாவில் எந்த தாது மாறி இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை மகாதேவன் சார்ட்ட உண்டு. அவர் திரும்ப சொல்லும்போது நாங்கள் இருவரும் பல தீர்க்க முடியாத சில சவால்களான சித்த மருத்துவத்தில் நான் பார்க்கும்போது நான் அவரை கூட்டு கேட்பேன், சார் நீங்கள் எப்படி ஆயுர்வேதாவில் இதை எப்படி பார்க்குறீங்க. அவர் உடனே அவர் திரிதோஷா பேஸில் ஒரு ஆன்சரை கொடுப்பார். இப்படி நான் பார்க்குறேன், நீங்கள் அதிலேருந்து ஒரு மூலிகை எடுத்து பாருங்களேன், அதுலேருந்து உங்கள் சித்தாவில் உள்ள ஒரு அவர் அடிக்கடி சொல்லுது, உங்கள் யோகம்
சித்த மருத்துவ மருந்தே எப்படி சொல்கிறார், உங்கள் யோகத்தில் இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணி நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கலாம் அப்படின்னு. அப்படி சொல்லி சொல்லி பல நேரங்களில் ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தங்க வந்து பார்வை திறன் குறைந்து முழுமையாக இழந்தது, குறைந்தில் முழுமையாக இழந்து வராங்க. அந்த பார்வை திறன் முழுமையாக போனதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரெயின் ஸ்டெம்முக்கு மேலே அந்த ஆப்டிக் கயாஸ்மாவை அழுத்தி கொண்டு ஒரு கட்டி இருக்கிறது. அந்த கட்டி வந்து புற்றுக்கட்டி கிடையாது, ஒரு நார்மல் மெனிஞ்சியோமா தான். ஆனால் அது சூப்ரா செல்லாருக்கு மேலே இருக்குது, ஆப்டிக் கயாஸ்மா அழுத்துது, ஆப்ரேட் பண்ண முடியாது. பண்ணுனா அவங்களுக்கு உயிரிழப்பு வரும். அதனால் பார்வை இழப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா இருக்காங்க. இந்த கண்டிஷனில் அவர் கணவர் வந்து ஏதாவது ஒரு சித்த மருத்துவ இது செய்து உங்களால் பண்ண முடியுமா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, நான் முயற்சி பண்ணி பார்க்க தெரியல. உடனே அவருக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். அப்போ அவர் வந்து இல்லை இந்த அடிப்படையில் நீங்கள் யோசிங்க, நான் வந்து ஒரு தாமரை வளையம் பண்ணி அவர் ஒரு எங்கள் மருத்துவமனையில் ஆயுர்வேதா டாக்டர் இருக்காங்க, அந்த ஆயுர்வேதா டாக்டரும் அவங்களும் பேசி உரையாடி, நீங்கள் சித்த மருத்துவத்தில் முத்துப்பட்டம் கொடுக்குறீங்களா கொடுங்க, அதில் உள்ள மருந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஆயுர்வேத அடிப்படையில் நான் இதை செய்கிறேன். இதை விட ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு எங்கே இருக்க முடியும்? நண்பர்களே, ஒரு விஷயம், அந்த பெண்ணுக்கு அது கொடுக்க பார்வையின் திறன் கூடிச்சு, முழுமையாக பார்வை வரல. ஆனால் அந்த சிறு முன்னேற்றத்தை பார்த்து அந்த நியூரோ சர்ஜன் வந்து, என்ன சார் பண்ணுறீங்க, மெனிஞ்சியோமா குறையுதா இல்லை வந்து ஆப்டிகாஸ்மா அழுத்தத்தில் விடுதா தெரியல, எம்ஆர்ஐ பண்ணி பார்க்குறோம், அது சைஸ் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த அம்மா அடையாளம் சொல்கிறாங்க, பேசக்கூடிய அளவில் வராங்க. ஸோ நான் என்னுடைய நண்பர்கள் எங்கள் மருத்துவமனையில் ஃபர்ஸ்ட் ஆயுஷ் ஷுட் இன்டெகிரேட் ஆகணும். அதில் உள்ள வர்மாவோ, அதில் உள்ள யோகாவோ, அதில் உள்ள நேச்சுரோபதியோ, ஆயுர்வேதா, வி கேன் இன்டெகிரேட். அதில் எந்த இனிபிஷனும் கிடையாது. மிக மிக அதை புரிதல் இல்லாதவர்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்து அது சரியில்லை, நாங்கள் முன்னாடி நீ பின்னாடி, நான் அதெல்லாம் அப்படி செய்திருந்தால் அன்றைக்கு இருந்த சித்தர்களும் அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய ஆச்சாரியர்களும் அன்றைக்கு இருந்த தத்துவங்களும் இவ்வளவு தூரம் கைகோர்த்திருக்காது. அன்றைக்கி வந்து சாங்கியத்தின் தத்துவத்தையும் சமணத்தின் தத்துவத்தையும் அத்வைதத்தின் தத்துவத்தையும் வைசேசியத்தின் தத்துவத்தையும் ஆயுர்வேதா வைத்திருக்கிறது என்றால் அங்கே அவ்வளவு அருமையான இன்டகிரேஷன் இருந்திருக்கிறது. அறிவின் பால் சக மனிதனின் பால் அன்பு இருந்ததனால், நேசம் இருந்ததனால் அந்த இன்டகிரேஷன் இருந்தது. இன்றைக்கு அப்படி நாம் நகர வேண்டும் நண்பர்களே. நான் பொதுமக்களுக்காக பேச வேண்டும் என்று வந்திருந்தாலும் இங்கே நிறைய ஆயுர்வேத மக்கள், சித்த மருத்துவ மக்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் என்று தோன்றியது. எனக்கு கொடுத்த தலைப்பு பசி ருசி கொஞ்சம் யோசி. நான் வழக்கமாக பேசி கொண்டிருக்கிற என்ன தலைப்புன்னு கேட்டார், நான் தான் சொன்னேன் பசி ருசி யோசின்னு வைக்கலாம் சார். எப்படி யோசிக்கலாம், ஏன் அந்த மாதிரி தலைப்பை யோசிச்சோன்னா, நம்மில் பெரும்பாலானவருக்கு பசி தெரியாது, பசியை மறந்துட்டோம். நம்ம யாருக்காவது ரொம்ப கடும் பசியில் உணவில்லாமல் நாமோ நம்முடைய நண்பர்களோ நம் சக மனிதர்களோ இன்றைக்கி இல்லை, நம்ம வாழ்க்கை மாறி இருக்கு, கூடியிருக்கு. ஆனால் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி பசி இருந்தது. இன்றைக்கி நைட்டுக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட, இன்றைக்கி வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம குடும்பத்தில் நம்முடைய மூத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்மை விட நம் சக மனிதர்கள் நிறைய பேர் இரவில் பசியோடு ராப்பிச்சைக்காரர்கள் என்று வீட்டில் வரக்கூடியவர்களை நாம் பார்த்துருப்போம். நான் குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் வந்து இரவில் தட்டு எடுத்துட்டு தெருக்களில் வரக்கூடிய மக்கள், உங்கள் வீட்டில் மீந்திருந்ததெல்லாம் இருந்ததுன்னா கொடுங்கன்னு சொல்லி வரக்கூடிய மக்கள் நிறைய உண்டு. பாளையங்கோட்டையில் நான் இருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன். நண்பர்களே, இறைவனும் இயற்கையும் பல்வேறு வளர்ச்சிகளும் வந்த விஷயத்தில் இன்றைக்கு அப்படியான ராப்பிச்சைக்காரர்கள் எங்கேயும் இல்லை, பெரும்பாலும் குறைந்து விட்டார்கள். ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். தெருக்களில் இல்லை. வயிற்றுக்கு பசிக்கு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சோரேனும் கிடைக்கக்கூடிய அளவில் வளர்ந்துருக்கிறோம். உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் பெருகி இருக்கிறோம். இப்போ கூட என்ன சிக்கல் தெரியுமா, உற்பத்தி செய்த தானியங்களை சேமித்து வைப்பதில் பிரச்சனை இருக்கு. உற்பத்தி செய்த தானியங்களை விலை கொடுத்து வாங்குவதில், அதற்குரிய விலை கொடுக்கறதுல அரசாங்கங்கள்லாம் திண்டாடிட்டு இருக்கு. ஆனால் உற்பத்தி கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. பசியை கடந்திருக்கும். ஆனால் அந்த பசியில் நம்ம எல்லாருக்கும் ஒரு 1962 டாக்டர் ராபர்ட் நீல் நினைக்கிறேன், ப்ரொஃபஸர் நீல், அவருடைய தியரி தான் வந்து நமக்குள்ள ஹங்கர் ஜீன் இன்னும் இருக்குது. த்ரிஃப்ட் ஜீன் தியரின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜீன் வந்து நம்ம பசியிலேருந்து கடந்துட்டோம், ஆனால் பசிக்கிற ஜீன் நமக்குள்ளே இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தாத்தா பசியோடு இருந்தவங்க, நம்முடைய பெரிய தாத்தா பசியோடு இருந்தவங்க. அப்போ பசிக்கிற ஜீன் உள்ளே இருக்கிறதுனால படு வேகமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு, கொழுப்பை ஸ்டோர் பண்ணுறதும் காப்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய தியரி வந்து இன்றைக்கும் சில, அதுக்கப்புறம் 1990 2000 வந்த தியரியெல்லாம் அதை முரண்பட்டு இல்லை அந்த தியரி எடுத்துக்க முடியாதுன்னு சண்டைகள் இருக்குது. ஆனாலும் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு,
அதிகரித்து வரக்கூடிய நாடுகளில் நாம் ஒன்றாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய முந்தைய தலைமுறையின் பசி தான். அந்த பசி நாம் மறந்து விட்டாலும் நம் மரபணு மறக்காததுனால நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் போல சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் தான் காப்பு சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் ஏன், நமக்கு மட்டும் சர்க்கரை வியாதி கூடுதுன்னா அந்த ஜீன் அதிகம் இருக்குது நம்மக்கிட்ட, இன்னும் ஸ்டில் இருக்குது, அந்த மெமரியில் இருக்குது. அதனால் நம்ம மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயாளிகளின் கூட்டமாக இருப்பதற்கு நம் மூத்த தலைமுறையுடைய பசியும் அந்த பசியினுடைய மரபணுவும் மிக மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது, இந்த பசியை தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகம் நம்ம பிடித்து வச்சிருக்கிற விஷயம் ருசி அப்படிங்கிற அடிப்படையில். எத்தனை ஆண்டு காலமாக நம்ம 6 சுவைகளை பற்றி பேசிட்டு வரோம். ஆயுர்வேதத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையும் சரி, இந்த 6 சுவை தான் நம்முடைய ஃபண்டமெண்டலே. அது மூலிகை மருந்துகளை தேடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா நோய்க்கான காரணத்தை தேடுவதாக இருக்கட்டும், நோய்க்கான சிகிச்சையை தேடுவதாக இருக்கட்டும், அத்தனைக்கும் அடிப்படை அந்த 6 சுவை தான். அத்தனை மருந்துகளையும் அத்தனை உணவையும் அந்த சுவையின் அடிப்படையில் தான் நம்ம தேடுறோம். ஆனால் படுவேகமாக வரக்கூடிய அந்த பன்னாட்டு உணவு சமூகம், வந்துவிட்ட உணவு சமூகம் ஒட்டுமொத்தமாக ருசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து நம்மை பெரும் நோயாளி கூட்டமாக மாற்றியிருக்குது. நான் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக மேடையில் குப்பை உணவுகளை பற்றி கடுமையாக எதிர்த்து பேசி வருகிறேன். 25 நூட்களுக்கு மேலாக நான் எழுதியதெல்லாம் குப்பை உணவுகளை வேணாம் வேணாம் வேணாங்கிறது. 20 வருஷத்துக்கு அப்புறம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி நவம்பர் 18, எனக்கு மறக்க முடியாத நாள், நவம்பர் 18, 2025 லான்செட் தனி புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். யூபிஎஃப், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் ஹியூமன் ஹெல்த் டெட்டோரியேஷன் போட்டான். அத்தனை ஆய்வு முடிவுகளையும் சொல்லி முதல் முறையாக லான்செட் நிறுவனங்களை சொல்லி எந்தெந்த நிறுவனங்களின் மருந்துகள், நெஸ்லேயிலிருந்து எல்லா கம்பெனியோட பேரையும் போட்டு இவர்களுடைய மருந்து உணவுகள், இவர்களுடைய அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு எந்த அளவுக்கு நோய் கூட்டத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொண்டு வந்திருக்கிறது முதல். ரெண்டாவது, இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு எந்த அளவுக்கு உலக உணவு கொள்கைகளை மாற்றுகிறது, உணவு விஷயங்களினுக்கான உலக குளோபல் ஃபுட் பாலிசி, அந்தந்த நேஷனோட ஃபுட் பாலிசி எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு. அதில் ஒரு 5 ஆர்டிகிள் இருக்குது, முடிந்தால் படித்து பாருங்கள். யூபிஎஃப் அண்ட் ஹெல்த்னு நீங்கள் லான்செட்டில் போட்டிங்கன்னா அத்தனையும் பிடிஎஃப்பில் எடுக்க முடியும். அந்த யூபிஎஃப்ங்கிற அந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு குழந்தைகளினுடைய மனதை எந்த அளவுக்கு மாற்றுகிறது என்று ஒரு 10 பக்கம் இருக்குது. தயவுசெய்து ஆயுர்வேதா சித்த மருத்துவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய கட்டுரையாக நான் நினைக்கிறேன். அதை அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுதுன்னு எழுதுறான். எனக்கு அப்படியே வேதனையாக இருக்குது. அம்மா டிசைட் பண்ணது போய் இந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிடணும்னு அடிச்சட்டி ஆன போல அப்படின்னு ஒரு பருப்புச்சோடை உருட்டி கொடுத்த அம்மா முடிவு செய்தது போய் அல்காரிதம் முடிவு செய்கிறது. இந்த குழந்தையை எதை நோக்கி ஓட வைக்க வேண்டும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி நீ என்ன சாப்பிடணும், எதற்கு குதூகலிக்கணும், எதை கொண்டாட வேண்டும், எதற்கு அடம் பிடிக்கணும், எதுக்கு கீழே உருண்டு விரண்டு அழணும், எதுக்கு மகிழ்ந்து கொண்டாடணும், எல்லாவற்றையும் அம்மாவை விட அல்காரிதம் டிசைட் பண்ணக்கூடிய உலகத்தில் இருக்கும். அத்தனைக்கு அடிப்படை ருசி. இது சும்மா வார்த்தைகளில் நான் சொல்லலை, அறிவியல் பூர்வமாக அந்த லான்செட்டினுடைய யூபிஎஃப் அண்ட் ஹெல்த் அதில் உள்ள சைல்டு சாப்டர் மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க. வேதனையாக இருக்குது. இது திரும்ப திரும்ப இந்த உணவை கொடுக்க அந்த குழந்தையின் சிறு வயதில் இருந்து அது சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்ன மாறுபாடுகளை எல்லாம் உருவாக்குறது. இப்போ அஜித் ஒரு இது போட்டார் இல்லையா, ஒரு ஸ்லைட் போடும்போது ரொம்ப ப்ராபபிள் எதுலெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு ஸ்லைட் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்லைடில் போட்டிருந்த அந்த 5 பாயிண்ட், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கட்டும், ஃபீமேலுடைய ஹார்மோனல் இஷ்யூஸாக இருக்கட்டும், வரிசையாக அவர் எழுதியிருந்தார். 5க்கும் அடிப்படை காரணம் யூபிஎஃப் தான், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு தான். அப்போ அதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம், நம்ம நோயர்கள்ட்ட எப்படி நம்ம முதல்ல இருந்தே திரும்ப திரும்ப பேச போகிறோம். அடிப்படையில் நம்ம என்ன மருத்துவம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நோய் வராது இருக்க இந்த யூபிஎஃபினுடைய பிடிகளுக்குள் நம் குழந்தைகள் சிக்கக்கூடாது, நம்முடைய தலைமுறைகள் போகக்கூடாது என்பதை நாம் பேசியே ஆக வேண்டும். நண்பர்களே, யோசிக்க வைக்க வேண்டும். அவங்க உணவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி எனக்கு இது சரியான உணவா, இது எனக்கான உணவா, பரிமாறப்படக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் இது எனக்கானதா, இது என் உடல் நலக்கானதா, என் மரபுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவா என்கிற சிந்தனையை விதைக்க வேண்டியதும் நம் சித்த ஆயுர்வேத மருத்துவ நண்பர்களுடைய அடிப்படை கடமை என்று நினைக்கிறேன்.
நம்ம மருந்து எழுதிட்டு சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ, நான் ரொம்ப நாள் முன்னாடி மறக்க முடியாது, ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சின்ன கிளினிக் கீழ்பா கார்டனில், அந்த கிளினிக்கில் உட்காந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கும்போது, அப்போ நான் வந்து ஒரு சூழலியல் போராளியாக திரிந்து கொண்டிருந்த காலம். நம்மாழ்வார் ஐயா ரொம்ப நல்ல நெருக்கமாக எனக்கு நட்போடு இருந்தவர். அப்போ நான் வந்து 6ஆம் தினம் எழுதி கொண்டிருந்த டைம், நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எழுதும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட்டம் இருக்குது, பேஷண்ட் எதிர்த்தாப்பில் உட்காந்து எழுதும்போது ஒரு ஃபோன் அடித்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக பேஷண்ட் இருக்கும்போது மொபைல் ஃபோனை தொடமாட்டோம், ஆனால் தொடர்ந்து அது சைலண்ட் மோடில் ஒரே எண்ணிலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படின்னோடனே சரி ஏதோ அவசரத்துக்கு கேட்குறாங்களோன்னு எடுக்கிறேன். எடுத்த உடனே அதை கையில் எடுக்காமல் ஸ்பீக்கர் ஃபோனை ஆன் பண்ணி அவங்கள்ட்ட பதில் சொல்லலான்னு ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறேன். அந்த பேசுகிறவங்க வந்து என்கிட்ட, சார் இந்த கம்பு ஊறவே மாட்டேங்குது சார், கம்பு தோசை அரை, நீங்கள் பாட்டு கம்பை சாப்பிடணும், இங்கே ஊற மாட்டேங்குது, அரைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வெறும் தீவிர நோய்க்காக என்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன என்னது, நம்ம என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமயக்காரன் மாதிரி ஆகிட்டோமா, கம்பு தோசை ஊறுறதை பற்றி இதை பேசுகிறோமான்ட்டு கொஞ்சம் இல்லை நான் அப்புறம் பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் அதை வந்து மறுநாள் அதிகாலையில் நான் நம்மாழ்வார் ஐயாவை வேறு இதுக்காக சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், சார் சமயத்தில் எனக்கு குழப்பமாக இருக்குது, நம்ம டாக்டரா சமயக்காரனான்னு தெரியல, தொடர்ந்து உணவை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை மறக்கவே மாட்டேன், நீ ஏன் டாக்டர்னா கம்பை பற்றி பேசக்கூடாதுன்னு யார் சொன்னா உனக்கு? நீ வந்து மருத்துவர் என்றால் நீ வரக்கூடிய நோயாளிக்கு நாடியை பார்த்தோ இல்லை ஸ்டெத்தை வச்சு பார்த்தோ இல்லைனால் அவருடைய குறிப்புகளை பார்த்து நோய்க்கு சீட்டு எழுதி போய் அங்கே வாங்கிக்கோன்னு சொல்கிறவன் தான் மருத்துவன் நீ நினைத்து கொண்டிருந்தால் அது உன் தவறு. ஒரு சித்த மருத்துவனாக நீ சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பேசியே ஆகணும். உன் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணவு தேர்வை பற்றி உன்னால் பேச முடிகிறது என்றால் அதையும் சேர்த்து உன்னுடைய பரிந்துரை சீட்டில் எழுதினால் மட்டும்தான் நீ ஒரு சித்த மருத்துவன். நான் அன்னைக்கு எனக்கு அவர் வந்து நம்மாழ்வார் ஐயா சொன்னது மறக்கவே முடியாது. நம்ம அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது நண்பர்களே. ஆயுஷ் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தில் பெருவாரியான நோய் கூட்டங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி எல்லாரும் 1ஆம் தேதி நியூ இயர்னு ராத்திரி நடுஇரவுலாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நான் காலையில் வந்து ஒரு அவசரமாக முந்தைய தினம் எனக்கு வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் அந்த மூத்த மருத்துவர், நாங்கள் ஒரு ட்ரையலுக்காக ஸ்டடீஸுக்காக அவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கிறோம். அவர் 1ஆம் தேதி ஃப்ரீயாக இருப்பீங்களா டாக்டர், காலையில் வரீங்களான்னாரு. 7:30 மணிக்கு நான் காலையில் நானும் என்னுடைய உதவி மருத்துவரும் கிளம்பி நாங்கள் போகிறோம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை 1ஆம் தேதி 1/1/2026. அது உள்ளே நுழையிறேன், அவ்வளவு கூட்டம், அத்தனை பேர் முகத்திலும் வலி வேதனைகள். அங்கே டோக்கன் போட்டு 600 500 நம்பர் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. பெரும் கூட்டம் இருக்கிறது. அதை கூட்டத்தை கடந்து தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்குள்ளே போகிறோம். அந்த கடந்து போகும்போது யாரோ ஒரு நண்பர் அவர் என் முகத்தை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். அவர் பார்த்துட்டு அவர் வந்து வேகமாக ஓடி வந்து என்கிட்ட வந்து, சார் நீங்கள் சிவராம் தானே? ஆமாம் அப்படின்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு கையை கொடுத்துட்டு, வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார், அப்புறம் அடுத்த வருஷம் நான் உங்களை சொல்ல முடியுமோ என்ன தெரியல அப்படின்னார். அவர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் மனசில் இருந்திருக்காது. அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு தெரியாது. காத்திருக்கிறார் அங்கே நோயராக. அப்படியான வேதனை உள்ள மனிதர்கள் 600-700 பேர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்கள கடந்து போகும்போது அப்படி மனசுக்கு ஏன் இப்படி கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. நான் பல நண்பர்கள்ட்ட பேசுவேன், என்னுடைய ஆங்காலஜி டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்டே எல்லாம் கேட்பேன், சார் ஒரு விஷயம் சொல்லுங்கள், இப்போ நிறைய ஏர்லி டயக்னோசிஸ் வர்றதுனால புற்றுநோய்கள் கூடுகிறதா, இல்லை என்றால் உண்மையிலே நோய் நம்பர் கூடிகிட்டு இருக்கா? இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் திட்டக்குழுவில், தமிழ்நாடு அரசின் திட்டக்குழுவில் பல திரும்ப டேட்டாவாக பார்த்துக்கிட்டே இருக்க நம்பரை பார்க்கும்போது பயமாக இருக்கும். இந்த எண்கள் வந்து ஏர்லி டயக்னோசிஸ்னாலையா இல்லைன்னா உண்மையிலே கூடுதான்னு கேட்டால், நான் கேட்ட அத்தனை மூத்த புற்றுநோய் மருத்துவர்களும் சொல்வது உண்மையில் எண்கள் கூடுகின்றன. ஏர்லி டயக்னோசிஸ்னால கிடையாது. ஏர்லி டயக்னோசிஸ் ஒரு ரீசன், பட் உண்மையிலேயே எண்ணிக்கை கூடுகிறது. ஏஒய்ஏன்னு சொல்லுவாங்க, அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட். இந்த கூட்டத்தில் தான் ஏகப்பட்ட புற்றுநோய் கூடுகிறது. முன்பெல்லாம் முதுமையில் 60 வயதுக்கு மேலே தான் வரும்னு இருந்த புற்றுநோய்கள் 35 வயசில் இன்றைக்கி வருது. எல்லா புற்றுநோய்களும் இந்தியாவில் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் வந்து நான் படிக்கிறப்ப 32 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராஸ்டேட் கேன்சர் ஒன்லி ப்ரிவலண்ட் இன் வெஸ்டர்ன் குரூப், வெஸ்டர்ன் வேர்ல்டு, வேர் தெர் இஸ் ஏஜிங் பாப்புலேஷன் ஆர் மோர், அப்படி தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கி ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் தமிழ்நாட்டில் அதிகம். ஆண்களுக்கு அதிகரிக்கக்கூடிய புற்றுநோய்கள் ஒன்லி வந்து அந்த பான் ஷூயிங்னால ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய சீக் கேன்சர்ஸ் தான் படித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கி ஆண்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய்களில் நம்பர் 1 கேஸ்ட்ரிக் கேன்சர் அண்ட் கோலன் கேன்சர். எடுத்து பாருங்கள், நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் 10 இயர்ஸில்
பெரிய பல ஃபோல்டு கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. நோய் வந்ததுக்கப்புறம் சிகிச்சை அளிக்கிறது அது நிறைய பேசலாம், நிறைய மருத்துவர்கள், நிறைய மூத்த மருத்துவர்கள் இருக்காங்க, அதை வச்சுப்போம். வருவதை தடுப்பதும் நம்முடைய பொறுப்பு நண்பர்களே. நம்மக்கிட்ட வரக்கூடிய அத்தனை நோயர்கள்ட்டையும், நாம் சந்திக்கக்கூடிய எல்லா இடங்களையும், நாம் இதுபோன்று பேசுவதற்கு உரையாடுவதற்கு செல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் இந்த யூபிஎஃப்பை மிக மிக கடுமையாக சாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம சும்மா பொய்யா நம்ம போய் பேசணும்னு அவசியம் இல்லை. அத்தனைக்குமான எவிடன்சஸ் எடுத்து இன்னைக்கு நேற்று காலையில் நவம்பர் 18 நான் யூபிஎஃப் வச்சு சொன்னேன். நேற்று காலையில் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல், சும்மா நம்ம போன ஜேர்னல்லாம் சொல்லலை, பிஎம்ஜியில் நேற்று காலையில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு தெரியுமா? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேன்சர். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எவ்வளோ பேர்கிட்ட? 1,00,000 சொச்சம், ஒரு 1000-2000லாம் கிடையாது, 1,06,000 சம்திங், நம்பர் கரெக்டாக மறந்து போச்சு. அவ்வளோ பேரை ஒரு 24 மணி நேரம் அவர் சாப்பிடக்கூடிய உணவுகளை எடுத்து அதில் சேர்ந்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் இன்க்ரீடியண்ட்டுங்கிற பேரில் சேர்ற எக்ஸிபியன்ஸை மட்டும் எடுத்து அதையும் அவங்களுக்கு வந்திருக்கிற நோய்களையும் ஒரு கோஹார்ட் ஸ்டடியாக செய்திருக்கிறார்கள். பிஎம்ஜியில் பாருங்கள், பிஎம்ஜியில் பப்ளிஷ் ஆகிருக்கிற, நேற்று தான் பப்ளிஷ் ஆகிருக்கு, இட்ஸ் ஃப்ரீ அக்சஸில் இருக்குது அந்த பேப்பர், அது படித்து பாருங்கள். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேன்சர். பார்க்கப்படி நான் அதை எனக்கு ஒரு கார்னல், கத்தாரில் தோஹாவில் கார்னல் பல்கலைக்கழகம் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர் காலங்காத்தால் எனக்கு அனுப்புகிறார் 6 மணிக்கு, டாக்டர் இதை படிச்சிருங்க. நான் போட்டேன், அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் எவ்ரி டே இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் போட்டோம். அதை படித்து பார்க்க அந்த இன்சிடென்ட்ஸ் கூடிகிட்டு இருக்கிற பல டேட்டாவை போடுறான். அவன் ரெட்ராஸ்பெக்டிவாக அனலைஸ் பண்ணி, ஏஐ பேஸில் அனலைஸ் பண்ணி, there is a relationship between the preservatives and இன்சிடென்ட்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் தான் அந்த பேப்பருடைய இன்ஃபரன்ஸ். அவன் ஃபர்தர் ஸ்டடீஸ் டு பி டன் போட்டு முடிக்கிறான் அந்த பேப்பரை. நண்பர்களே, நாம் ரொம்ப யோசித்து ஒரு வேளை உணவையும் பற்றி என்ன நமக்கு முன்னால் படைக்கப்படுகிறது, அதில் சேர்த்திருக்கிறது என்ன, பரிமாறப்படும் உணவுகள் என்ன, அதுக்கு கூச்சலிட்டு கூவி விளம்பரம் செய்து சொல்லக்கூடிய குப்பை உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் என்ன என்பதையும் ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் அத்தனை நாம் சந்திக்கக்கூடிய மக்களிடமும் பேசி அவர்களிடம் இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக கொண்டு வருவதற்கு நமக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது நண்பர்களே. நாம் சாப்பிடக்கூடிய, காலையில் குடிக்கக்கூடிய ஒரு தேநீரிலிருந்து ஆரம்பித்து இரவில் சாப்பிடக்கூடிய ஒரு சிற்றுண்டி வரைக்கு ஒவ்வொரு வேளை உணவிலும் 6 சுவை அடிப்படையில் அவரவருடைய பிரகிருதியோ, அவருடைய உடல்வாகோ, அவருக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே உணவக்கூடிய நோய் கூட்டமோ, இல்லை வேறு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் எடுக்கக்கூடிய மருந்துகளோ, அதற்கேற்றாற் போல 6 சுவையின் அடிப்படையில் உள்ள உணவை பரிந்துரைக்க வேண்டியது நம்முடைய மிக மிக முக்கியமான கடமை. குப்பை உணவுகள், சந்தையில் இருக்கக்கூடிய குப்பை உணவுகள் எவ்வளவு கெடுதலானது, எதற்கு தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சத்தமாக சொல்ல வேண்டியதும் நம் அத்தனை பேருடைய கடமை. அப்படி சொன்னால்தான் மட்டும்தான் நம் அடுத்த தலைமுறையை மிகச்சிறப்பாக கொண்டு வர முடியும். இப்படியான தேசிய கருத்தரங்குகளில் உலகெங்கும், இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வந்திருக்கோம். இங்கே பார்க்கக்கூடிய பல மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. பூனாயிலிருந்து, பம்பாயிலிருந்து, சென்னையினுடைய பல்வேறு இடங்கள்லேருந்து அத்தனை மிகச்சிறப்பான மனிதர்கள், மருத்துவர்கள், மூத்த மருத்துவர்கள், அப்புறம் கீழே கண்காட்சியில் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ நிறுவனங்களின் ஆளுமைகள் எல்லாரும் கலந்திருக்கிற இடத்துல நாம் இந்த பொறுப்புணர்வையும் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் நாம் சந்திக்கக்கூடிய நோயர்களிடம், நாம் சந்திக்கக்கூடிய மக்களிடம் பசி, ருசி, கொஞ்சம் யோசி என்று சொல்லி ஆரோக்கியத்தை வலியுறுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். I now request Dr. Sri Varma, Dr. Vanitha, Dr. Jayanna Krishna to felicitate Dr. Shivaraman.
Thank you all. Thank you, Dr. Ku Sivaraman, for your valuable time and your presence made wonders in everyone's life. Thank you.